ஹாய் ஹாய். ஸோ லைஃப் பாத் நம்பர் 6க்கு இன்னைக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு 2026 என்ன நடக்க போகுதுன்றதை பார்த்துடலாம். ஓகே. ஸோ லைஃப் பாத் நம்பர் 6 முடித்த உடனே அவங்களுக்கு ஒரு சில கைடன்ஸ் கார்ட்ஸ் வந்துட்டு வரப்போகுது. கைடன்ஸ் கார்ட்ஸ். ஓகே. எனிவேஸ், இது ஜென்ரல் ரீடிங். ஸோ டேக் வாட் எவர் ரெசனேட்ஸ் அண்ட் லீவ் த ரெஸ்ட். அதுக்கப்புறம் வேர் ஹெட்ஃபோன்ஸ் ஆர் இன்க்ரீஸ் யுவர் வால்யூம் எப்படி ஆட் பண்ணணுன்றது முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன். உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் until it comes to சிங்கிள் டிஜிட். இப்போ 11, 22, 33 வந்துச்சுன்னா அதை மட்டும் விட்டுருங்க, அது மாஸ்டர் நம்பர்ஸ். ஆனால் மற்றதெல்லாம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் சிங்கிள் டிஜிட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகணும். ஓகே. ஸோ இது வந்து லைஃப் பாத் நம்பர் 6க்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இவங்க வந்துட்டு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காங்க. நிறையா செல்ஃப் ஒர்க்கு ஹீலிங் எல்லாம் பண்ணியிருக்கிறவங்க. நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் அவங்க இன்னும் கொஞ்சம்னு சொல்லிட்டு இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதோட பவுண்ட்ரி செட் பண்ணும்போது மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறது, மற்றவங்களுக்கு ட்ரிகர் ஆகிட்டு அவங்க வந்து இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. இருந்தாலும் இவங்க வந்து எப்படியோ தாக்கு பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இந்த கிளாரிட்டி வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குதுன்ற மாதிரி கூட சொல்லலாம் லைஃப் பாத் நம்பர் 6க்கு. ஸோ ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காங்க, ரொம்ப தெளிவாக இருக்கிறதும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க. அதனால் வந்து மற்றவங்க இவங்ககிட்ட வந்து ஒரு லெஷர்லியாக பேசுகிறதில்ல. இவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க மற்றவங்களோட இன்டென்ஷன் என்னன்றது. அவங்க வந்து அப்போனண்ட் வந்து பார்த்துட்டு இவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப பார்த்து பேசுகிறது, ரொம்ப நடிக்க பார்க்குறது. அவங்க வந்து ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி இவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும் லைஃப் பாத் நம்பர் 6 கிட்ட அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. பட் லைஃப் பாத் நம்பர் 6 எல்லாம் எனக்கு தெரியும் நீ யார் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதே சமயம் இவங்களோட சைட்லேருந்து இவங்க எல்லா இதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிளாரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. அதுக்கப்புறம் இவங்க ஒரே மாதிரி இருக்காங்க. கான்சிஸ்டன்சி. மாறிட்டே இருப்பாங்க நிறைய பேர். அதெல்லாம் இல்லை. இவங்க ரொம்ப ஸ்டாட்டிக்காக இருக்காங்க. நான் இப்படித்தான், நான் தட்டாக தான் போவேன், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ நிறைய ட்ராமா அதையும் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அப்பப்போ அவங்க அதையும் ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க லைஃப் பாத் நம்பர் 6. ஸோ கெட்டிங் மேரீட், அப்புறம் கெட்டிங் என்கேஜ் இன் டு அ ப்ராஜெக்ட், அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்பப்போ அவங்க ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ தேர் டேக்கிங் கேர் ஆஃப் தெம் செல்ஸ் இன் ஆல் லெவல்ஸ். அதுக்கப்புறம் அசர்ட்டிவ்னஸ், எப்படி வந்து பொலைட்டாகவும் அவங்க வந்து மற்றவங்களை தள்ளி விட்றது, பவுண்ட்ரிஸ் வைக்கிறது, அதுவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே சமயம் அவங்கள டார்கெட் பண்ணி தாக்க வர்றவங்களையும் வந்துட்டு இவங்க சும்மா விடுறதில்ல. அண்ட் இதுவும் வந்துட்டு இந்த ஷிக்கமாரு கேரக்டர் மாதிரி தான் இருக்குது. சும்மா இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க. பட் அவங்க யாராவது சொரிஞ்சு விட்டாங்கன்னா சும்மா விட மாட்டாங்க. இதுக்கான சிலபாட்டமில் ஒரு சாங், ஒரு லைன் வரும்ல, வம்பு தும்புக்கெல்லாம் வரமாட்டேன், வாய் கொழுப்பா சவால் விட்டா விடமாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த லைன் தான் இந்த லைஃப் பாத் நம்பர் 6க்கு இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான பீப்புள், ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே சமயம் நிறைய கற்றுக்கிட்டும் இருக்காங்க. ரொம்ப கிளாரிட்டியாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற ட்ராமாஸை அவங்க ஹீல் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப டிஃபென்சிவாகவும் இருக்காங்க. எப்போ டிஃபென்சிவாக இருக்கணும் அப்போ டிஃபென்சிவாகவும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடச்சிட்டு தான் இருக்குது. அவங்க ஹார்ட் ஒர்க்ஸ்க்கான ரிவார்ட். நிறைய சேஞ்சஸ் அவங்க லைஃப்பில் போயிட்டுருக்கு. இந்த சேஞ்சஸ்னால ஒரு சில சமயம் அவங்களால தாங்க முடியல. இன்னும் எவ்வளோடா நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. பட் இன்னும் நிற்கிறாங்க, சண்டை போட்டாலும் நிற்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அதே சமயம் வந்து அவங்க வந்து பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இங்கே இருக்குது. சும்மா தாமதம்னு பண்ண முடியாது. அப்புறம் வந்து எடுத்த கவுத்தம் பண்ண முடியாது. பிகாஸ் தி அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட்ஸ் ஹாவ் பவர். அப்புறம் அவங்கக்கிட்ட பவர் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அவங்க ரொம்ப வைஸாக தான் நடந்துக்கணும், சைல்ட்ஸாக நடந்துக்க முடியாது. அப்புறம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க வந்து ஓகே கோமாளி, அப்புறம் ஒரு சில பேர் வந்துட்டு திருட்டுநாயி அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அதை வந்து எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. அதே சமயம் ரொம்ப அவங்க உண்மையாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க போய் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இவங்க வந்து பொறுமையாக இருக்காங்க. அதே சமயம் இவங்க எப்படி பொறுமையாக இருக்கணுன்றது அவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அதே சமயம் வந்துட்டு இவங்களும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆன்செஸ்டர் ரீஇன்கார்னேட்டட் லைஃப் பாத் நம்பர் 6. ஓகே. அப்புறம் வந்து இவங்க மற்றவங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் கைடு ஆக்ட் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு அந்த இது இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் அவங்களோட சாதகமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க.
சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற லைஃப் பாத் 6க்கான 2025 இது. ஓகே, இப்போ வந்து 2026 என்ன நடக்க போகுது லைஃப் பாத் நம்பர் 6க்கு அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஃபார் ஸோ குட், பார்த்துடலாம் அவங்களுக்கு 2026 என்ன நடக்க போகுது அப்படின்றத. ஓகே, ஸோ லைஃப் பாத் நம்பர் 6க்கு வந்து 2026 வந்து நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதாவது ரொம்ப மாஸ்டரிங் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், அப்புறம் வந்து நிறைய உண்மைகளை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, டவுன்லோடிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சோர்ஸ், அதனால் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் கையில். இதெல்லாம் விட்டுட்டு போகணுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் அவங்களே எடுக்கிறாங்க. ஆனால் ரொம்ப கருப்பு வெள்ளையாக இருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு ஒன்றா இப்படி ஒன்றா இல்லாட்டி அப்படி அப்படின்ற மாதிரி நோ வெரைட்டி. அதனாலே அவங்க ஸ்டக் ஆகுறாங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் வந்து இட் இஸ் ஷன் டவுன். ஓகே, இதுக்கப்புறம் க்ரியேட்டிவிட்டியே இல்லை, எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் செல்ஃப் டிசெப்ஷன் பிஹேவியர், அது ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் யாராவது ஏமாற்றிடுவாங்களோன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் ஆர் ட்ராமா ஃப்ரம் த பாஸ்ட். அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் முடியுது, அதை வந்து இவங்களால ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாகவே இருக்கலாம், அதனால் அதை ஏற்றுக்க முடியல. இவங்க வந்துட்டு இவங்ககிட்ட ஓவர் ஃப்ளோயிங் லவ் அண்ட் பேஷன் இருக்கலாம். ஸோ அதை வந்து மற்றவங்ககிட்ட செலுத்தணும் அப்படின்ற மாதிரியும், அவங்களுக்கான பர்சன், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பாத்தில் போயிட்டுருக்காங்க. லைஃப் பாத் நம்பர் 6 in 2026. ஸோ இதனால் நிறைய தடங்கல்கள் அவங்களுக்கு உருவாக்கிப்பாங்க. எதுவும் வெளியே தடங்கல் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி அது ஏதாவது சேலஞ்ச் இருந்தால் தான் நம்ம அதை தாண்டி போனால் தான் கிக்கு, எந்த சேலஞ்சுமே இல்லைன்னா நானே உருவாக்குவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது சம்திங் இட் இஸ் இன்வாலண்ட்ரி சம்டைம்ஸ் ஆர் சம்டைம்ஸ் இட் இஸ் வாலண்ட்ரி. ஓகே, ஸோ அவங்களே சேலஞ்சை உருவாக்கி அது அவங்க வந்து சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி அதை வந்து அவங்க தாண்டி வந்து அப்புறமா வந்து அதாவது அவங்களுக்கு ஃப்ரூட்டிஷன் கிடைக்கிது. ஸோ இவங்களே வந்துட்டு இல்லாத இதை க்ரியேட் பண்ணி அதை தாண்டி வரணும்னு என்ன அவசியமும் இல்லை. பட் வந்து ஒரு சிலது அவங்க மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, அவங்க பெர்செப்ஷன் மாறுது. ஓகே, இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்துட்டு ஒரு பழைய ஆர்டிஃபேக்ட், ஓகே, அதை வந்து ரொம்ப கம்மி லிமிட்டடாக தான் இருக்குது. நம்ம பழங்குடியினரை வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட பொக்கிஷம், அவங்களோட ஞாபகங்கள் இது, அவங்களோட மெமரிஸ், அவங்களோட கடைசி ஒரு விஷயம் இது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த மியூசியமில் வச்சுட்டு எக்ஸிபிட்டாக வச்சுட்டு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த பையன் நான் அதை தொட்டு பார்க்கலாமான்னு கேட்குறான். சரின்ட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கையில் இதுக்கு அந்த பையன் கையில் இது ஆர்டிஃபேக்ட் போகுது. அவனுக்கே தெரியாமல் அதை உடச்சிட்டான். ஓகே, உடச்ச உடனே அவன் பாடி ரியாக்ட் பண்ணுது, ஐயோ இப்படி ஆகிடுச்சேன்ட்டு ரொம்ப கில்ட்டு ஷேம் எல்லாம் வருது. அப்புறம் அவன் என்ன சொல்கிறான், இதை இன்ஷூர் பண்ணிட்டீங்களா, இன்சூரன்ஸ் இருக்கா இதுக்கு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இது உண்மையானதே கிடையாது, உண்மையானதை நான் இங்கே வைக்க போகிறேன், நீ ஆனால் உன்னோட ரியாக்ஷன் பாரு, இட்ஸ் ஃபுல் ஆஃப் கில்ட் அண்ட் ஷேம், ஒரு ட்ரிகர் ரியாக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ஸ் நீ அதுக்கு கொடுக்கும் போது தான் உனக்கு இப்படி ஆகுது, உனக்கு இது ஃபேக்குன்னு தெரிஞ்சு நீ இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துருக்க மாட்டேன், இப்படி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறியோ அது ஏற்று தான் உன்னோட பெர்ஸ்பெக்டிவ், உன்னோட எல்லாமே மாறுது. ஸோ உன்னோட வேல்யூ எதில் இருக்குன்றதை பாரு, ஸோ அது முக்கியம். ஓகே, அதை விஷயம் நீ எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இவங்க வந்துட்டு இவங்களுக்கான தகுதியான பர்சன் யார், இவங்க தகுதி, அதாவது இந்த தனி ஒருவனில் வந்துட்டு ஒரு சிஸ்டம் இருக்கும். ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபாடு காட்டுறீங்க அப்படின்னா அது வாட் இம்பார்ட்டன்ஸ் டஸ் தட் கிவ் டு யூ, அதுதான் இம்பார்ட்டண்ட் இல்லையா? அதோட வேல்யூ என்ன, அதை வச்சு தான் உங்களோட ரியாக்ஷன், உங்களோட இது எல்லாமே இருக்கும். எதை நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கனெக்டட்னஸ் இருக்குது. ஸோ தேட் மேட்டர்ஸ், அதை இவங்க தேடுறாங்க. ஓகே, அதுதான் லைஃப் பாத் நம்பர் 6ஓட தேடலாக இருக்குது. அது மாறிட்டே இருக்கும்போது எல்லாமே மாறும். இந்த ரியாலிட்டி வந்து இட் இஸ் கோயிங் டு ஹிட் தம் லைக் அ ட்ரக். ஓகே, சம்திங்ஸ் தட் ஐ சே இன் மை ரீடிங்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு சிலது வந்து மெட்டஃபாரிக்கலாக இருக்கலாம். ஓகே, சம்திங்ஸ் ஆர் லிட்ரல், சம்திங்ஸ் ஆர் மெட்டஃபாரிக்கல். இந்த எனர்ஜி நீங்கள் அவங்களால மாற்றிக்க முடியும். இட் இஸ் நாட் செட் இன் ஸ்டோன். ஓகே, வென் யுவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் யுவர் தாட்ஸ் சேஞ்ச், அதோட இது சேஞ்ச் பண்ணும்போது இதெல்லாம் வந்து பொய்யா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் வந்து நாஸ்ட்ராடமஸ் அண்ட் நிறைய இதுக்கு முன்னாடி பாபா வாங்கா
அவங்கெல்லாம் வந்துட்டு சாரி வாங்காவா யாங்காவா வாட் எவர் யூ கெட் தி ஐடியா ரைட். அவங்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தேவர் ப்ரொஃபசைசிங் லாட் ஆஃப் திங்ஸ். அதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நடக்காமையும் போயிருக்கு. பட் வந்து அது ஒரு ரியாலிட்டி அவங்க பார்க்கும்போது அந்த ஒரு ரியாலிட்டி ரியல். ஓகே, அந்த ஒரு ப்ரொஃபஸி வந்து ரியல். அந்த சான்ஸ் இருந்திருக்கு. ஆனால் இவங்க வந்து இங்கே இதெல்லாம் மாறும் போது நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட சுச்சுவேஷனு அந்த இம்பார்ட்டன்ஸ் ஷிஃப்ட் ஆகும்போது, அவங்களோட தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் ஆகும்போது அந்த ரியாலிட்டி வந்து மாறிடுச்சு. அது வந்து இவங்க ரியாலிட்டின்னு ப்ரொஃபசைஸ் பண்ணது இட் இஸ் நாட் ரியாலிட்டி எனிமோர். இட் இஸ் நாட். அது வந்து மாறிடுச்சு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இட்ஸ் நாட் ஃபேக், இட்ஸ் நாட் அ லை. இதை மாற்ற முடியும். அந்த க்ரியேட்டிவ் எனர்ஜி, அந்த க்ரியேஷன், அந்த காட் நீங்கள் தான். இதே இவங்க புரியும் போது நிறைய பேர் அதை ஏற்றுக்க முடியாது. அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குன்றது அவங்களால ஏற்றுக்க முடியாது. அவங்களால அதை புரிஞ்சுக்கிற அந்த தன்மை அவங்கக்கிட்ட இருக்காது. நீங்கள் அதை நிறைய பேர்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணுவீங்க போல இருக்கு. அந்த 2026 இல்லை இப்போவே நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்ககிட்ட இதை சொல்ல ட்ரை பண்ணும்போது அவங்களோட மைண்ட் எக்ஸ்பென்ஷன், அவங்களோட அந்த கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் அந்தளவுக்கு இல்லை, எவால்வ்டு இல்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உருட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி நீங்கள் சொல்கிறத புரிஞ்சிக்காமல் யாரையாவது திரும்ப அதே ரிப்பீட் பண்ணுவாங்க. அவங்க வேறு வேர்ட்ஸ் வச்சு பட் சேம் திங்கை திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. பீப்புள் ஆர் சம்டைம்ஸ் ஹோப்லெஸ். லெட் தெம் லேர்ன் த லெசன். ஓகே, இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இஃப் யூ ஒர்க்கிங், உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குது. ஓகே, எவ்ரி சிங்கிள் பெனி இஸ் ஏர்ன்ட், ரைட்? எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு தான் சேர்த்து வச்சுட்டு யூ ஆர் பில்டிங் சம்திங். இப்போ இன்னொருத்தரை பார்க்குறீங்க, அவங்கக்கிட்ட உங்களோட இது கிடையாது, அவங்க ரொம்ப புவர். அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, இடித்து உடச்சி ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு சேமிப்பு கிடையாது, அந்த சேவிங் மைண்டு இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனும் இல்லை. வந்து இப்படி வாங்கினாங்கன்னா அதை இப்படி சாப்பாடுக்கு கொடுக்கணும், அவங்க ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்கணும், தங்குறதுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி இப்படி பண்ணுறதெல்லாம் இப்படியே போயிட்டுருக்கு. அப்போ அவங்களுக்கு சேமிக்கிற அந்த சுச்சுவேஷனும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்களுக்கு வந்து சரி நான் உனக்கு காசு கொடுக்குறேன், ரொம்ப கஷ்டப்படுற, காசு கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து உழைப்புன்றது மறந்துடும். உங்ககிட்டயே வந்து காசு கேட்பாங்க. இல்லை அந்த காசு வாங்குறதுக்கு எப்படிலாம் அவங்க வந்து ஃபேக்காக ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு தே வில் ஆஸ்க் மனி ஃப்ரம் யூ. இல்லாட்டி உங்களை மாதிரி வேறு யாராவது கிடைப்பாங்களா? காசு நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குமா? ஓசியில் கிடைக்குமா? பரிதாபத்தால் நம்ம மற்றவங்க கிட்டேருந்து காசு சம்பாதிக்க முடியுமா? அப்படின்றத அவங்க யோசிப்பாங்களே தவிர அந்த சுச்சுவேஷன் அவங்கள அப்படி மாற்றிடும். இதில் யார் மேலே தப்பு? ஸோ யூ ஜஸ்ட் லெட் திஸ் திங்ஸ் ஹேப்பன். அவங்க எப்படியாவது அடிச்சு உடச்சாவது அவங்களுக்கு அந்த உழைப்புன்றது தெரிஞ்சாகணும். அவங்க தான் உழைச்சாகணும். நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது உங்கள் காசை, இல்லையா? சம் திங்ஸ் ஹாவ் டு பி லேர்ன்ட் பை தெம்செல்ஸ். இங்கே எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அவங்களா வந்து அதை கண்டுபிடிக்கணும். எப்படி சேமிக்கிறது, இப்படி வர காசை வந்து எப்படி நம்மளுக்கும் கொஞ்சம் வைக்கிறது, அதை வச்சு நம்மளை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கே தெரியணும். நீங்களா வந்து குறுக்கால சொல்ல முடியாது. ஸோ அதான் கர்மா இஸ் தேர். ஓகே, நீங்கள் வந்து ஒருத்தரை பனிஷ் பண்ணணுன்னு நினச்சா கூட அது வந்து அவங்களுக்கு அது புரியாது. உங்களால் உங்களோட மைண்ட் எவ்வளோ இருக்குமோ, எவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் அடைஞ்சிருக்கோ அந்தளவுக்கு தான் உங்களால் இது கொடுக்க முடியும், பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும், ரைட்? ஆனால் யூனிவர்ஸோட பனிஷ்மெண்ட் வேறு, அவங்களோட ஆட்டமே வேறு. ஓகே, அது மற்றவங்களுக்கு தெரியாமல் கூட இவங்களுக்கு ஏதாவது வியாதியோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கலாம். ஓகே, அது மற்றவங்களுக்கு தெரியாது, அது இல்லைன்னு ஆகாது. ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒருத்தரை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க, என்ன அவங்க இந்த மாதிரி போயிடுவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆகிடும், ஐ ஹோப் ஃபார் தேட், நான் அதை பார்க்கணும், அப்புறம் வந்து எனக்கு அதை பார்த்தா தான் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு ஒரு ஜஸ்டிஸும் கிடைக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேம் அவுட் ஆஃப் இட். ஓகே, நீங்கள் அதாவது வெளியே வரணும், அந்த சுச்சுவேஷன், அந்த ட்ராமா, அதுலேருந்து நீங்கள் வெளியே மீண்டு வந்து அது நீங்கள் திருப்பி செய்யாத அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் அங்கேருந்து ஹீல் ஆகிட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருங்க. அவங்கள திருப்பி யோசிக்காதீங்க. டோன்ட் கிவ் தட் எனர்ஜி டு தெம். ஓகே, யூனிவர்ஸ் ஒர்க்ஸ் இன் வண்டர்ஸ். உங்களால் பண்ண முடியாது, மற்றவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேறு விதமாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், மற்றவங்களுக்கு தெரியாது. வேறு இவங்க வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ இது பண்ணாங்க, இவங்க நல்லா இருக்காங்க, வாழ்கிறாங்க, நல்லா இருக்காங்களே, ஆனால் கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னா அது அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு வேறு ஒரு விஷயம் போயிட்டுருக்கும். அது உங்களுக்கு தெரியாது, ரைட்? ஸோ அதை பற்றி யோசிக்க வேண்டாம். திஸ் இஸ் லைக் மைண்ட் அப்படியே புஷ்ஷுன்னு ஆற மாதிரி இருக்கும். பட்
புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. ரைட், எனிவேஸ், கமிங் பேக் டு ஹியர். Many people that I've talked to, many clients of different, they're into different walks of life, okay, எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே பிரச்சனை தான். அது வேறு வேறு வேர்ஷன்ஸில் அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். எல்லாமே மைண்ட் செட் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பாப்புலர் ஆக்ட்ரஸ் இருக்காங்க, ஓகே. அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக ஷீ இஸ் ப்ளூமிங். முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு இதுலேருந்து அவங்க வந்திருக்காங்க. ரொம்ப ட்ரமாட்டிக்கான பாஸ்ட் அவங்களுக்கு. இருந்தாலும் ஒரு சாதிக்கணும், தனக்குன்னு ஒரு இடத்த அவங்க பிடிக்கணுன்றதுக்காக உள்ளே வந்திருக்காங்க, ஓகே. பட் அவங்க வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியில் போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அவங்களால அதை அச்சீவ் பண்ணவே முடியல, அவங்க அந்த வின்னிங் இதை எடுக்கவே முடியல. அவங்க யோசிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா அவங்க மைண்ட் செட் அந்தளவுக்கு அடி வாங்கியிருக்கு. அது அவங்க தப்பு கிடையாது. இருந்தாலும் அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை எந்தளவுக்கு அதை எஃபர்ட் போட்டு அதை கிளியர் பண்ணுறாங்க. கிளியர் பண்ணுறது, ட்ராமான்றது கிளியர் பண்ணுறது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது. தெரப்பிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வழியில் இருக்கிறவங்களுக்கு, ட்ராமாவில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும். இங்கே எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் இட் வில் கோ இன் வெயின். ஒரு வேளை போயிடுச்சுன்னா, இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லையா, இன்னும் எவ்வளோ காலம் இதை நான் வச்சுட்டு மூவ் பண்ணிகிட்ருக்கணும், நான் ஹீலிங் ஒர்க் எல்லாமே போடுறேனே, பட் இட் இஸ் நாட் ஒர்க்கிங், வை யூஆர் நாட் லெட்டிங் இட் டு. அதுதான், அவ்வளவே தான், ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் வந்துட்டு திஸ் இஸ் கிவிங் மீ டிசினஸ் நவ். இந்த இது சேனல் பண்ணும்போது இட் இஸ் கிவிங் மீ டிசினஸ். இட் இஸ் தட் மச், ஓகே. உங்களோட கார்டிசால், அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் அடிக்கடி ரிலீஸ் ஆகுது. நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம் எல்லாமே மைண்ட் செட்னால தான், ஓகே. எவ்ரிபடி ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் ட்ராமா. பட் ட்ராமானா என்னென்ன நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் அவங்களோட இமோஷன்ஸை ஷட் டவுன் பண்ணி வச்சிடுறாங்க. இமோஷன்ஸ் இருந்தால் தான் ட்ராமா நான் ஃபீல் பண்ணுவேன், அப்போ தான் எனக்கு மன அழுத்தம், அந்த அழுத்தம் இந்த அழுத்தம்லாம் எனக்கு தெரியும், நான் ஃபீல் பண்ணுவேன், அதனால் தாங்க முடியாது, மற்றவங்களும் எனக்காக பிட்டி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நானும் வந்து ஐ எம் வெரி ஃபைன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு they'll ட்ரை டு கீப் இட் அண்டர் த ரக். இது வரைக்கும் முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் அப்படி தான் பண்ணாங்க. இமோஷன்ஸுக்கு வேல்யூவே கிடையாது. பீப்புள் மூவ் ஆன், எல்லாம் சரியாயிடும், மறுத்து போயிடும், அதை பற்றி யோசிக்காத, யூ ஜஸ்ட் இமேஜினிங் அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லிவிட்டு அதை வந்து மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க. they won't address that. அதனால தான் இப்போது நிறைய பேருக்கு சின்ன வயசில் கேன்சர், அது இது நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, ஓகே. அதை வந்து டீல் பண்ண தெரியாமல் சொல்லிக் கொடுக்கல, அதனால தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இந்த கரண்ட் கலெக்டிவ் வந்துட்டு என்ன பிரச்சனை, ஏன் பிரச்சனை, எப்படி சால்வ் பண்ணணும், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, பேஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. இப்போ தான் அந்த பேஷன்ஸ்குள்ளேயும் அந்த அவேர்னஸ்குள்ளேயும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சால்வ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸும் சால்வ் ஆகிட்டே இருக்கும். என்னென்ன புது வந்தால் கூட சால்வ் ஆகிடலாம், ஓகே. அந்த ஒரு எனர்ஜியில் நம்ம இப்போ மூவ் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம ஒரு விஷயத்தை ஹீல் பண்ணும்போது அதை விட காம்ப்ளெக்ஸாக இன்னொரு விஷயம் வரதான் செய்யும். யூஆர் இன் தி ஜேர்னி, ஓகே. இட்ஸ் ஜஸ்ட் அ ஜேர்னி, யூஆர் இன் அ ஜேர்னி, ஓகே. ஜேர்னி முடிஞ்சிருச்சு அப்படின்னா யூஆர் டெட்ன்றது அர்த்தம், ஓகே. பட் ஜேர்னி நெவர் டைஸ். மேபி திஸ் பாடி தட் யூஆர் ட்ராவலிங் இன், அது வேணால் போகலாம். இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ சூட் தட் யூஆர் வேரிங். ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். யுவர் பாடி இஸ் ஜஸ்ட் அ ட்ரெஸ், யுவர் சோல் இஸ் த ரியல் திங். இட் ட்ராவல்ஸ், அதுக்கு எண்டே கிடையாது. யூ ஆர் இம்மார்டல். நீங்கள் இம்மார்டாலிட்டியை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, இட்ஸ் ஆல்ரெடி தேர், ஓகே. திஸ் இஸ் லைக் சூப்பர் ஹை எனர்ஜி ஸ்டஃப். ஸோ இவங்க ரொம்ப ஹை எனர்ஜியில் இருக்காங்க. ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் யூ. உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா பரவாயில்ல, டேக் யூர் டைம். உங்களுக்கான டைம் வரும், புரிஞ்சுப்பீங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்னு உங்களுக்கு தெரிய வரும், ஓகே. புரியலன்னா அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு இது கூட புரியலையா, அப்போ உனக்கு எவல்யூஷன் நடக்கலையா, நோ, அவங்களுக்கு அந்த டைம் வரும். இப்போ இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்கக்கிட்ட நீங்கள் இப்படி தான் சொல்லணும். உங்கள் அளவுக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எம்பத்தி இல்லை, இமோஷன்ஸை மறைச்சிக்கிட்டே போகிறாங்க, ஒரு உருட்டுன்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இப்போ தான் வந்து இதுக்கான விஷயங்களுக்கெல்லாம் வந்து திரட்டிகிட்டு இருக்காங்க. அது இல்லைன்னு ஆயிடாது, ரைட்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மேடம் கெட்டிங் அட்? ஸோ அது வர வரைக்கும் யூ ஜஸ்ட் கோ ஆன் வித் யுவர் ஓன் லைஃப்.
உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நீங்கள் பாட்டுக்கு ஜஸ்ட் மூவ் ஆன். டோன்ட் வெயிட் ஃபார் தி அதர் பர்சன் டு இது உண்மைதான் அப்படின்றத அவங்க ஒத்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் அவங்க அது தெரிஞ்சுக்கிட்டாலும் அது உண்மைதானே அவங்களுக்கு உணர்ந்தாலும் சொல்ல மாட்டாங்க. ஈகோ, they have their own things. Okay, if each and every one of us are fighting our own battles, it doesn't make the others battle less, okay, or more. Different versions, but fighting the same type of battle அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. எனிவேஸ், ஓகே, அகைன் எனக்கு தலையெல்லாம் சுற்றுது. லெட் மீ ஜஸ்ட் focus my energy, refocus it again. So you are creating your own problems. You can also create your own success. இப்போ சக்ஸஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? இதே தான் லைஃப் பார்ட் நம்பர் 5க்கும் வந்துச்சு. அவங்க லைஃபோட ஜேர்னியே, இப்போ இருக்கிற இந்த லைஃபோட ஜேர்னியை வந்து அந்த விஷயத்த ஒரு பர்டிகுலர் கேம் வச்சுருப்பாங்க. அதை நம்ம எடுக்கிறதுலையே தான் அவங்க ஜேர்னி ஃபுல்லாகவே அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. டக்குன்னு கிடச்சோன்னா அவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. கால் உடஞ்ச மாதிரி கை உடஞ்ச மாதிரி இருக்குது. புதுசாக வேறு நம்ம ஒரு இதை வந்து உருவாக்கணுமே, நம்மளோட புது ஏம் மாறுமே. ஸோ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டயரிங்காகவும் கன்ஃபியூசிங்காகவும் ஐடென்டிட்டி க்ரைசிஸாகவும், ஐயோ இப்போ என்ன பண்ணுறது. அப்புறம் மறுபடியும் அவங்களே வந்து கிடைச்சதை தூக்கி வீசிட்டு கிடைக்காத மாதிரி பண்ணிவிட்டு நான் திருப்பி தூக்கி வீசினேன்ல அதை போய் நான் பிடிக்க போகிறேன். அதனோட நெக்ஸ்ட் ஜேர்னி. வாட் இஸ் திஸ்? புரியுதுங்களா? கிடைச்சது எதுக்கு விடணும்? அந்த மாதிரி தான் லைஃப் பார்ட் நம்பர் 5. ஆக்சுவலி அவங்க அந்த மாதிரி போகலை, இந்த க்ரைசிஸில் தான் இருக்காங்க, கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. பட் லைஃப் பார்ட் நம்பர் 6 அந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க. ஓகே, இப்போவே ஒரு அவேர்னஸ் வீடியோ சொல்லிக்கிறேன். கிடைச்சதை விட்டுறாதீங்க. ஓகே, உங்களுக்கு அப்படியே கையில் அப்படியே கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு உங்களால் என்ன செய்ய முடியும்? வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். சரி, இது கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா நெக்ஸ்ட்டு போகும்போது நீங்கள் வந்து வேறு தான் போகணும். கிடச்ச தூக்கி போட்டு நான் திருப்பி அதை போய் எடுக்க போகிறேன். அதான் என்னோடய நெக்ஸ்ட் ஜேர்னி. இதுக்கப்புறம் ஒரு 25க்கு அப்புறம் 25 எனக்கு கிடச்சிருச்சு. நான் நினச்சேன் 70 விஷயம் தான் கிடைக்கும், 25 கிடச்சிருச்சு. சரி, இப்போ என்ன பண்ணுறது? தூக்கி போட்டுட்டு ஐ புட் இன் தட் ஐ டென்ட் கெட் தட் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு திருப்பி 25லேருந்து 70 வயசு வரைக்கும் அதை தொலைச்சி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நிறைய பேர் அதான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களே தே கிரியேட்டிங் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். எனிவேஸ், ஸோ யா, ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு ஏதோ கிடைக்க போகுது. லைஃப் பார்ட் நம்பர் 6க்கு இன் 2026. அவங்களுக்கு அதுக்கு தகுதி இருக்கா இல்லையா? ஸோ இதுலேயே அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க, மைண்ட்லேயே மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கான பார்ட்னர் எப்போ வருவாங்க. பட் அவங்களுக்கான பார்ட்னராக இவங்க மாறணும். அப்போ தான் சேம் ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறவங்க வருவாங்க, சேம் எனர்ஜியில் இருக்கிறவங்க வருவாங்க. ஓகே, சொல்லலாம் ஆப்போசிட் அட்ராக்ட்னு. கொஞ்ச நாள் தான் அந்த அட்ராக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வில் ட்ரை டு மூவ் அவே ஃப்ரம் தெம். ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட் தான். ஆனால் லாங்கர் டேர்மாக இருக்கணும்னா சேம் 2 பேரும் ஒரே மாதிரி ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் தான் அது அட்ராக்ட் ஆகும் ஃபுல்லாக. அப்போ தான் வந்து ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்கள் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் யுவர் வைப்ரேஷன். லைஃப் பார்ட் 6. அப்புறம் பயம், தயக்கம். நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, மற்றவங்களாம் வந்து நம்மளை தாண்டி போயிட்டே இருக்காங்க, நம்ம இப்போ வந்து நம்மளோட உழைப்புக்கு கூலி எப்போ நம்மளுக்கு கிடைக்க போகுது? நம்மளோட சொன்ன மாதிரி அந்த ரிச் வில் கெட் ரிச்சர், புவர் வில் கெட் புவரர், அந்த மைண்ட் செட். அண்ட் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நான் கோ த்ரூ பண்ணுற திங்ஸை மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வந்து என்னோட கம்யூனிட்டி எங்கே இருக்காங்க? am I the only person who is facing this issue? இப்போ வந்து ஒரு சில பேர் என்ன ஒரு விஷயத்தை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே, இட் டசன்ட் ஹேவ் டு பி ட்ராமாட்டிக் ஆர் எனிதிங், இட்ஸ் ஜஸ்ட் சம்திங் தட் தே ஃபேஸ்ட். அப்போது அதை ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னா அது நம்ம யார்ட்டையாவது சொல்லணும். ஐ ஷுட் ஃபைண்ட் சம் ஒன் டு டாக் டு அபவுட் தட் சிச்சுவேஷன். அதை சொன்னால் தான் எனக்கு ஒரு மன ஆறுதலாக இருக்கும். சம் ஒன் டு ரிலேட் டு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்போது வந்து அதை வெளிட்டு சொல்லும் போது அதை மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அவங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் அந்த அளவுக்கு இல்லை, மைண்ட் கான்ஷியஸ் அந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஷன் கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. அப்போது அதை யார்கிட்ட சொல்கிறது? அப்போது நான் ஐடென்டிட்டி க்ரைசிஸ் அகேன். நான் பார்த்தது பொய்யா? நான் இமேஜின் பண்ணிட்டேன்னா இல்லையா? இட் ஃபெல்ட் ரியலி ரியல். ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் ஏபிள் டு டச் இட். ஐ வாஸ் ஏபிள் டு see everything in my own eyes. I wasn't ட்ரீமிங். நான் ட்ரீம் பண்ணலை,
கண்ணை முடிச்சுட்டு தான் இருக்கேன். ஐ வாஸ் வெரி அவேர், வெரி கான்ஷியஸ். ஐ saw everything happening in my very own eyes. பட் ஸ்டில் மற்றவங்க நம்பலை அப்படின்னு அது பொய் ஆயிருமா? நோ. அந்த ஒரு விஷயத்தில் இங்கே நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க 2026. ஓகே, லைஃப் பாத் நம்பர் 6. உங்களுக்கான விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட சக்ஸஸ் தூரம் 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 போயிட்டே இருக்கும். அதையும் ஒரு விஷயமா இங்கே சொல்லிக்கிறாங்க. அப்புறம் பேலன்சிங், அட்ராக்டிங், balancing your professional personal life, balancing your mundane life and your spiritual life, balancing that thing. And ஒரு விஷயம் ட்ராமாட்டிக்காக நடந்துச்சுன்னா ஓகே, ஃபீல் vulnerable ஃபீல் பண்ணுங்க. இட் இஸ் ஓகே, இட்ஸ் யுவர் ஹியூமன், half human. ஓகே, anyways, you're half human. You're here sent here in this earth to feel these human emotions. ஃபீல் பண்ணி தான் ஆகணும். Go through that, no shortcuts. Okay, அதை போயிட்டு ஜஸ்ட் கம் பேக், தட் ரப்பர் பேண்ட் எஃபெக்ட், கம் பேக் டு யுவர் ஒரிஜினல் ரெஸ்டிங் பொசிஷன். ஓகே, அண்ட் நீங்கள் இவ்வளோ தெளிவாக இருக்கிறனால நிறைய நெகட்டிவ் அட்டென்ஷனையும் யூ வில் பி கெட்டிங். யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட். டேக் திஸ் ஆஸ் அ வார்னிங், அ காஷன். ஸோ யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் கெட்டிங் நெகட்டிவ் அட்டென்ஷன் ஆஸ் வெல். எல்லாமே பாசிட்டிவாக நடந்துருச்சுன்னா வாட் இஸ் தேர்? யா, ஸோ நெகட்டிவாகவும் கிடைக்கும் அட்டென்ஷன். நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி வந்து இதில் கிரியேட் நெகட்டிவ் திங்ஸ் ஃபார் யூ. யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் அஸ் வெல். ஸோ டூ மச் அட்டென்ஷன் இஸ் ஆல்சோ டேஞ்சரஸ். அண்ட் ஒரு கருப்பு வெள்ளையாகவே இருந்தால் அங்கே நின்றும். தேர் நீட்ஸ் டு பி டைவர்சிட்டி, தேர் நீட்ஸ் டு பி ப்ரிசம் மூமெண்ட். ஐ டோன்ட் நோ இஃப் தட்ஸ் அ திங், பட் யூனோ ப்ரிசம்க்கு வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும். ரெயின்போவில் நிறைய கலர்ஸ் இருக்கும். அது பார்க்கும்போது எல்லாமே ஒரு இடத்துல பார்க்கும்போது இட் இஸ் பியூட்டிஃபுல். கருப்பு வெள்ளையில் என்ன இருக்குது, ரைட்? பட் அதுவும் முக்கியம். பட் எந்த இடத்துல என்ன காட்டுறது, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனோ திஸ் சப்ஜெக்ட் இஸ் ரியலி வெரி மைண்ட் ப்ளோயிங். இப்படி போகும். எனக்கு புரியுது, ஆனால் புரியாத மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இப்போ தோணலாம். பட் ஆன் த ரன் 2026 வரும்போதோ அந்த சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போதோ ஆஹா எபிப்பனி, யூனோ ஆஹா மூமெண்ட் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ யூ கேன் கம் பேக் டு திஸ் வீடியோ அண்ட் யூ கேன் சே, ஓ யூ ஆல்ரெடி டோல் மீ திஸ், நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி. ஓகே, எனிவேஸ், that's the end of this. But what about the guidance cards? Let's come to that. Okay, 2026 life path number 6 ஃபேஸ் பண்ண போகிற விஷயங்களுக்கு what is the guidance? Let us see. Here we have the guidance cards for life path number 6. Okay, and you know what, I'll let you on a secret. நான் வந்து I was never really here. Okay, I guess நிறைய பேர் என்ன மாதிரி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மேபி உங்களோட you have a different version, but it's somewhat related to what I'm saying. I hope so. Anyways, when I was, what do I mean? What do I mean when I say I'm not really here? From a very young age, I've felt like I'm an alien, and people treat me like an alien. Okay, because I'm so weird, and maybe I'm an old soul. Not to brag about it, but I just have to say it because many of you are feeling like this in the now reality, and you might have felt that in while you were in your school time. Anyways, what I was trying to say is, ஸோ அந்த டைமில் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். நான் சொல்ல ட்ரை பண்ணுவேன், எனக்கு சொல்லவும் தெரியாது. அது மற்றவங்களால புரிஞ்சுக்கிற தன்மைக்கும் அவங்க வரல. நிறைய விஷயங்கள் எனக்கு டவுன்லோடடாக கிடைக்கும். அண்ட் லைக் தேர் இஸ் 2 sides of a coin. எப்போதுமே மை மைண்ட் வந்து ஈத்தர்லேயே இருக்கும். லைக் ஐம் நாட் ஃப்ரம் திஸ் earth, ஐம் ஃப்ரம் somewhere else. Many of us are like that. You're not truly here. Okay, and it's like I was a hologram, if that makes sense. Okay, and என்னோட மைண்ட் எங்கே எப்போவுமே வந்துட்டு இட் வில் பி லைக் வாட்ஸ் அவுட் சைட் தேர். அண்ட் எனக்கு வந்து இப்போது உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக வந்து யுவர் சவுத் இண்டியன் அப்படி வச்சுக்கலாம், ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஓகே,
யுவர் சவுத் இண்டியன், அப்புறம் உங்களுக்கு வந்து சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் மட்டும்தான் தெரியும். இந்த கல்ச்சர் மட்டும்தான் நீங்கள் லைஃப் லாங் யூ ரிமெம்பர் ஒன்லி திஸ் கல்ச்சர். இந்தியா தாண்டி போனதே கிடையாது. அண்ட் இங்கே கேள்விப்பட்டதும் கிடையாது. லைக் இன்னும் அமெரிக்கன் கல்ச்சர், அமெரிக்கான்னு ஒரு விஷயம் இருக்குது. அங்கே போனதே கிடையாது. அங்கே இருக்கிற மக்கள் நீங்கள் பார்த்ததும் கிடையாது. அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுவாங்கன்னு தெரியாது. அங்கே இருக்கிற கல்ச்சர் எதுவுமே தெரியாது, ஜீரோ. இப்போ திடீர்னு உங்களை இங்கேருந்து தூக்கி அங்கே போட்டாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வித்தியாசமாக இருக்காங்க. அவங்களோட பாடி ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். அவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியுது, என்ன பேசுகிறாங்கன்னு புரியல. அப்புறம் வந்து ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க, இதை பண்ணுன்னு. பட் உங்களுக்கு என்ன தோணும்? இவ்வளோதான், என்ன சொல்கிறீங்கன்னு தான் கேட்பீங்க. பட் நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியல. இப்படி தான் உங்கள் 2 பேரோட இதுவுமே இருக்கும். லைக் மியூட் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். டெஃப் அண்ட் டம் பேசினா எப்படி ஒரு புரியாதுல்ல நம்மளுக்கு, அந்த மாதிரி தான். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு இப்போது? அப்புறம் வந்து எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எதுக்கு இருக்கோம், நான் ஏன் இங்கே இருக்கேன், என்னோடய இடம் எங்கே இருக்குது, என்ன மாதிரி வேறு யாராவது இருக்காங்களா, நான் பேசுகிற பாஷை வேறு யாராவது பேசுகிறாங்களா, அப்புறம் நம்மளோட கல்ச்சர் யாருக்காவது புரியுமா, எங்கேருந்து ஹெல்ப் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நீங்கள் வந்து சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேச ட்ரை பண்ணுவீங்க, கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. பட் அவங்களுக்கும் புரியாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியாது. அவங்களுக்கு சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் தெரியாது, உங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் தெரியாது, அவங்க கல்ச்சர் புரியல. எல்லாமே வந்து கண்ணை கட்டி தண்ணியில் விட்ட மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் யா. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவங்களுக்கும் புரியாது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கும் புரியாது. இப்படியே புரியாமல் போயிட்டு இதில் வந்துட்டு புல்லிங் வேறு. ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுல்ல, ஹவு கரன்சி ஒர்க்ஸ் இல்லையா. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லாட்டி நீங்களே அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்கே வந்தாங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு அதிகமாக காசு கேட்பாங்க. ஆனால் நம்ம லோக்கலாக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது கம்மி காசு அப்படின்ட்டு. நம்மக்கிட்ட அவங்க வந்து கம்மி காசு தான் வாங்க முடியும். நம்ம பார்கெயின் வேறு பண்ணுவோம், இல்லை குறைங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். பட் அவங்களுக்கு அது தெரியாது, அதனால் அவங்க அப்படியே காசு கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ an எக்ஸாம்பிள் ஹவ் ஐ ஆக்சுவலி ஃபெல்ட் அட் தட் டைம். எனக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை, என்ன நடக்குது என்னது ஒன்றுமே எப்படி மற்றவங்கிட்ட சொல்கிறது கூட தெரியாது. அவங்களுக்கும் அவங்களாலையும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கும் தெரியாது. எல்லாரும் மாதிரி தானே நீயும் இருக்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. ஓகே, அண்ட் ஐ சம்ஹவ் ஒர்க்ட் மை வே. நிறைய டிசப்ஷன்ஸ், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். அப்புறம் வந்து என்னால் நான் ஏன் எப்படி இருக்கேன் மற்றவங்க மாதிரி நான் ஏன் இல்லை, இதுவும் எனக்கு ஒரு ட்ரமாட்டிக்காகவே எனக்கு மாறிடுச்சு, மன அழுத்தத்தையே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நடுவில் புல்லிங் வேறு நடக்குமா, ஸோ அது ஒரு தனியாக மன அழுத்தம். ஸோ நிறைய மன அழுத்தம் தான். அதனால தான் அந்த ஒரு கீழே ராக் பாட்டமை ஹிட் பண்ணி தான் ஐ வாஸ் ஏபிள் டு கம் அவுட். ஓகே, அப்புறம் வந்து அந்த டைமில் தான் ஐ ஹேட் மை ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அண்ட் எவ்ரி திங். அண்ட் இன்னுமே வந்துட்டு நிறைய பேருக்கு நான் சொல்கிறது புரியாது. இன்னுமே வந்துட்டு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் வாட் எவர் தேர் லைக் ஹவ் ஆர் யூ டூயிங் திஸ், எப்படி நீ மட்டும் வித்தியாசமாக இருக்க, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி எது ஜட்ஜ் யூ. இல்லாட்டி வந்துட்டு அவங்களோட ப்ரொஜெக்ஷன்ஸ், அவங்களோட ட்ராமாஸ் வந்து உங்கள் மேலே போட்டு they'll ஃபீல் ஹாப்பி வித் தட். அவங்களோட நரேட்டிவ் அவங்களால எவ்வளோ புரிஞ்சுக்க முடியுமோ அதை வந்து உங்கள் மேலே திணிப்பாங்க. அதில் நீங்கள் வில்லனாகவும் இருக்கலாம், ஸ்கேப் கோட்டாகவும் இருக்கலாம், ட்ரூ ஹீரோ அப்படியாக கூட இருக்கலாம். ஆனால் அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அண்ட் இன்னும் பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ் என்ன. அப்புறம் வந்து அவங்களோட அவங்க ப்ரொஜெக்ஷன் படி அவங்கள எப்படி பார்க்குறாங்களோ அப்படி தான் நீங்கள் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மைண்டு செட் ஆகிடும். அப்படி தான் தே கேன் ப்ரிசீவ் யூ, ரைட்? எனிஹவ், ஸோ ஆல் திஸ் வாஸ் ஹேப்பனிங் அண்ட் ஐ ப்ரிடிக்டட் a lot of things and I used to say அப்போ இருந்தவங்க கிட்ட
அவங்களும் சின்ன பசங்க, நானும் சின்ன குழந்த. ஸ்கூல் டைம். அம் அப்போ நான் வந்து எனக்கு நிறைய டவுன்லோட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஃப்ரம் த யூனிவர்ஸ். அதனால் லைக் நான் உட்காந்துட்டே இருப்பேன். ரொம்ப ரிலாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வில் கோ சம்வேர் எல்ஸ். மை மைண்ட் மட்டும் இல்லை. இட் லைக் இப்போ வந்து லிஃப்ட்டில் போகும்போது நம்மளோட பாடி இப்படி ஏதோ சோல் நம்ம உடம்புக்குள்ள இருந்து நம்ம இப்படி மேலே போகிற மாதிரி இருக்கும்ல. மேலே போயிட்டு இப்படி கீழே வரும். அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு நார்மலாக நடக்கும். சும்மா உட்காண்ட்ருப்பேன், எக்ஸாம் எழுதிட்டுருப்பேன். அப்போ திடீர்னு நம்மளோட சோல் மட்டும் இப்படி மேலே போயிட்டு வரும். ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல் இட். நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஐ கம் பேக். அப்புறம் நான் திரும்ப திரும்ப பார்ப்பேன். என்னோட சுற்றி பொருள், சின்ன சின்ன விஷயங்கள் என்ன சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ரியாலிட்டி மாதிரி ஃபீல் ஆகும். ஐ ஃபீல் லைக் tingling situation all over my body. I freeze in that moment. எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஐ ஃபீல் வெரி டிஃப்ரெண்ட். ஏதோ வேறு கிரகத்துக்கு வந்த மாதிரி மறுபடியும் அந்த ஃபீலிங் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அண்ட் இந்த சொன்னால் என்னுடைய இமேஜினேஷன்னு சொல்லிடுவாங்க. அது அதை விட கொடுமையாக இருக்கும். இப்போ கூட அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஐ நவ் இப்போ எனக்கு புரியுது. ஓகே, பிகாஸ் ஐ ஹவ் ஃபவுண்ட் மை கம்யூனிட்டி. இப்போது நிறைய ரிசர்ச்லாம் நான் ஐ ஹவ் டன். அண்ட் எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. வை இஸ் திஸ் ஹேப்பனிங், ஹூ ஆம் ஐ, எதுக்கு என்ன அப்படின்ற ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்குது. ஆல் ரைட். எனிவேஸ், இதெல்லாம் என்ன டவுன் சைட்னா ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. புல்லிங், மன அழுத்தம், திஸ் அண்ட் தேட். அதோட ஹெல்த் இஷ்யூஸ் செம்மையாக அடிவாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் பயங்கரமாக இருக்கும். And there was less empathy wherever I looked. There was exactly no empathy, zero empathy among the adults. Adults are not adulting. ஓகே, அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி அடல்ட்டாக இருக்கணும், அவங்கக்கிட்ட இல்லை. அதுதான் சொல்லணும். இப்போவுமே இல்லை. ஒரு சில பேருக்கு இப்போவுமே இல்லை. ஏன்னா தேர் நாட் யூஸ் டு இட். அது அவங்களோட ஃபெமிலியர் ஸ்பாட் கிடையாது. யா, அதனால ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ I was always in the ethers. I was never grounded. அதனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். நிறைய பேர் வந்து எவ்ரிதிங் இஸ் நார்மல். Why are you always getting sick? You say that you're getting sick, that you have those symptoms of getting sick. But the reports, they're very normal. You're very normal. You're just like anybody else. Are you creating everything to seek attention? அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. I was not. But anyhow, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். Some kind of health issue was always there. சிம்டம்ஸோட ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஃபீவர் வரும், பாயில்ஸ் வரும், அண்ட் கை வலி, கால் வலி, திஸ் வலி, தட் வலி, எல்லாமே வரும். தலைவலி, அடிக்கடி எனக்கு தலைவலி வரும். பிகாஸ் ஐ வாஸ் ஆல்வேஸ் கனெக்டட் டு தி ஈத்தர்ஸ். ஐ வாஸ் நாட் கிரவுண்டட். ஸோ நெகட்டிவ் அட்டென்ஷனும் ஐ வாஸ் கெட்டிங் ஃப்ரம் தி ஈத்தர்ஸ். அங்கே வந்துட்டு இந்த டவுன்லோட்ஸ்லாம் வரக்கூடாதுன்னு யார் நினச்சிருப்பாங்களோ, that I was getting out of that also. So a lot of pressure. அந்த ப்ரெஷரில் தான் வந்துட்டு I was able to shine. இப்போது I'm able to shine. I think I'm doing that. Anyways, what I'm getting is அடிக்க தான் you will shine. அப்போ தான் the diamond in the rough kind of a situation here. Yeah. This is some, yeah. அப்புறம் வந்துட்டு நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸ்கூல் டேஸில் தட் ஐ யூஸ் டு சே டு மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹூ எவர் ஹூ வாஸ் டாக்கிங் டு மீ தட் ஐ வாஸ் ஏபிள் டு சீ ஏலியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போது வந்துட்டு ஆஸ் யூஷுவல் என்ன சொல்லுவாங்க, you're just faking it, you're just attention seeker, it's not true, aliens are just fiction, you're just making things up அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வேறு என்னது, ஐ யூஸ் டு சே தட் மூவிஸ், ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் வந்துட்டு தேர் ஷோயிங் த ரியாலிட்டி. சம்வேர் சம்ஹவ் what they're showing as fiction, it's actually true. I would say that Superman is real, and I would say that all the superheroes they are showing in the Hollywood movies are real, and everybody will like, sure, this kid has super imagination, super vivid imaginations, and she's just making things up, and she just wants attention. That's what they thought. But
இட்ஸ் ரியல். ஐ எம் சேயிங் திஸ் ஈவன் நவ், இட்ஸ் ரியல். அண்ட் இப்போ அதுக்கான நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு, நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ரிமோட் வியூவிங் எல்லாம் வந்து அந்த டைமில் 2000s இஃப் சம்மன் செட் டு அவர் தமிழ் பாப்புலேஷன் புரிஞ்சிருக்காது, யாருக்குமே தெரியாது, அன்ஃபெமிலியர், ரைட்? அண்ட் the dome theory, okay, I said something about that as well. And it just came to me and I just told it to people and they were just like sure, whatever. But again, conspiracy theorist ippo, when I'm just scrolling, I'm getting all this like whatever I said that time, it's true ndra madri other people are saying. It's like in the collective consciousness people are awakening and they're also researching on those topics. And I'm finding that I'm not really alone. I have people around me who have same um, experiences, but it's just different. It's a different version. It's from them. Okay, do you understand? And the mari somehow it's kind of related to your pile, life path number 6. So you're not always alone. You'll find your tribe. You just have to go through the process. இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிளாரிட்டி வர்றதுக்கு ஃப்ரம் ஸ்கூல், ஃப்ரம் யூகேஜி, எல்கேஜி, ஃப்ரம் கிண்டர் கார்டன் டு காலேஜ் முடிச்சு இப்போ தான் வந்துட்டு ஒரு கிளியர் பிக்சர் ஐம் ஏபிள் டு சி வை ஹேட் டு ஃபேஸ் ஆல் தோஸ் திங்ஸ், வை ஐ வாஸ் கோயிங் த்ரூ ஆல் தோஸ் சிக்னஸஸ், அண்ட் வை பீப்புள் அரவுண்ட் மீ வாஸ் டாக்கிங் லைக் தட் டு மீ. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கே ஐ ஸ்பெண்ட் half of my life now. I'm like in 20s, 25 plus, right? So do you understand where I'm getting at? It will take time. இங்கே நிறைய லைஃப் பாத் நம்பர் 6க்கு 2026ல பேஷன்ஸ் இருக்காது. So have patience. You'll eventually get there. That's the whole point of all this. And there is clairvoyance and there is psychic abilities. அது மற்றவங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. You don't need other people's validation, okay? You have yourself. Your truth is with you. Keep moving and others will follow eventually when they have had that mind expansion, that consciousness expansion. Anyways, your guidance is you can ask for angels, you can ask for ascended masters or the guidance, unicorns or the guidance. You are blessed with majesty. You are blessed with the majesty, vision and power. Clairvoyance. Find your soul purpose. Act on your soul purpose today. Call upon your unicorns. They'll surely show up in 4D or in a different dimension. They will try to communicate. You have to receive that. You should be in that receiving spot. Mind, consciousness expansion. Aim for that which makes your soul rejoice. That's how you'll find your tribe. That's how I found my tribe. I never gave up. I never gave up on myself. And that's what I'm saying to you. Never give up on yourself, on your thoughts, your actions. The thoughts, எல்லாமே ரேண்டமாக இருக்கலாம் இப்போதைக்கு. Just write it down. Okay, and you will find some connecting points why you had to go through all those things. Yeah, that's how I found my way. I'm just giving you a blueprint of how I found my way, hoping that you would find yours. Look for good in your current situation. Let your creative imagination fly. Also, this life path number 6, they have their creative side cut off. So they have to realign themselves and they have to cleanse themselves of these traumas and all. Okay, அதுக்கான வேலைகளை பண்ணுங்க. And crystals, using crystals, having rock salt baths. Talk to crystals, talk to nature. They'll talk to you back. But you just need to know what they are saying. அது ரிசெப்டிவாக நீங்கள் இருக்கணும். They're always talking, they're always saying something. But you can't receive it because you're always stuck in somewhere else. வேற எங்கேயோ இருக்கீங்க. மாட்டலாக மாட்டியாச்சு. Some people feel like மரம், செடி, கொடி, கல், they don't talk அப்படின்ற மாதிரி. பட் they do. உங்களுக்கு அது லிசனிங் இது கெப்பாசிட்டி இல்லை.
சைக்கிக் எபிலிட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, பிகாஸ் யூர் கட் ஆஃப். உங்களோட தாட்ஸில் மெட்டலிஸ்டிக்காகவே இருக்குது. அப்புறம் எப்படி நீங்கள் அதை பற்றி யோசிக்க முடியும்? அந்த யோசிச்சா தானே வில் பி ஓப்பன் டு ப்ரிசர்வ் கெட்டிங் தட் ரிசப்ஷன். தேர் ஆல்வேஸ் டாக்கிங். Act on your sole purpose today. Clairvoyance. I'll have to read the other messages as well. Contentment. If you're doing something, you should do that from your heart. You'll get your contentment. Don't do anything which you don't like. Okay. Uncomfortable. இருந்தாலும் some things you have to go through. அதுவுமே இருக்கு. It's a little bit complicated thing, but I hope you understand. In Golden Atlantis, everyone was honored. They were happy to be themselves. So they all enjoyed a sense of deep peace and well-being. Every individual was encouraged to develop his or her gifts and talents and use them to do what they loved most. This produced a feeling of true contentment. And people will be opening up to you. Life path number 6. So it could be a good therapist, a healer of some sort, and people always gravitate towards you. They will always want to share their mind. Anyways, this produced a feeling of true contentment because their offering to their community was selfless. They also experience the satisfaction of working for a vision beyond the self. Satisfaction. This card suggests that this is time to experience a well-deserved feeling of satisfaction. Accept yourself as you are and acknowledge all your good qualities and gifts. Then breathe in quiet contentment. This will enhance your feelings of well-being and attract more harmonious situations to you. Be content as you are. Clairvoyance. All the Atlanteans of the Golden Age were clairvoyant, for their third eyes were fully open. They could see the invisible realms, the angels, the spirit guides, the unicorns, the nature spirits, and they communicated with animals and plants because they could see all auras, and their intuition was finely honed. They were aware of the feelings and energies of everyone around them. This awareness promoted compassion and caring. Also, because nothing could be hidden, everyone was open, truthful, and honest. Psychic abilities. Psychic gifts. These are many ways of seeing with your inner vision. You may physically see pictures on your inner screen. You may sense or you may know it is time to develop your third eye and trust your intuition. Trust your inner vision and knowing. Act on your soul purpose. Unicorns. In Golden Age of Atlantis, unicorns helped maintain purity and divine innocence. These seventh-dimensional, pure white ascended horses radiated light that looked like a spiraling horn from their third eyes. They could direct a beam of pure energy into people. They are returning now to help our planet to ascend as they touch us with dignity, love, beauty, grace, and healing, and reconnect us with our soul essence. Purity. If you draw this card, if you draw this card, the unicorns wish to connect with you. Find time to be quiet, preferably out in nature. Think about them and allow them to touch you with qualities of dignity, love, beauty, and grace. They may offer you healing or reconnect you to your soul essence. Remain open to a message from them today. Be prepared for unicorn energy to touch you. Let your creative imagination fly. Look for good in your current situation. Soul satisfaction. And you will get a manual actually. எப்படி இதுக்கு அப்புறம் மூவ் பண்ணுறது எல்லாத்துக்குமே you will get a manual. Alright? So you don't have to worry. You will get a cheat code. Just use it. அது வந்து tangible இருக்கணும்னு அவசியம் இல்லை. It could be like a thought, a random thought, or a download when you enter certain levels of consciousness. Okay, I don't think I read that. Let me see this. So recording crystals in the golden times of Atlantis information education or spiritual teachings were telepathically recorded into special quartz recording crystals. This knowledge was then downloaded into smaller crystals which were teleported
in other words, made to dematerialize and then rematerialize, then where they were needed. People made themselves receptive and then a- assess the information by holding the crystal to their third eye. In this way, a spiritual internet as well as an educational network was formed. Check the records. If you draw this card, you are guided to open your mind to other new, unexpected information may be revealed, which will help you to comprehend the jigsaw of your life. If a recording crystal comes to you, relax and put it to your third eye so that you can absorb the sacred wisdom it holds. Open your mind to new information. Okay, so I've read this as well. Any other thing that I haven't read? Clairvoyance. Have I read this? I guess so. Contentment. Yeah, I also read this and this. So with this, everything's over. Thank you for watching Love and Light Blessed Be. I hope you got your answers and I hope you got a clarity. Consider subscribing, liking, sharing, commenting, and push the notification button for more such amazing videos.